Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம் ஆல்கஹால் இல்லாமல் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 கப்பு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு, இங்கே பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் பழம், உலர்ந்த திராட்சை, ரேசின்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, இங்கே செரி, கிரான்பெரிஸ்லாம் எடுத்துக்கலாம். பாதாம், கேஷ்யூ நட்டு, வால்நட்ஸு, பிஸ்தா, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கப்பு கிரேப் ஜூஸு, நீங்கள் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னா ரம் இல்லை பிராண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் 2 கப், அப்புறம் அரை கப் கேரமெல்க்கு, 1 கப் பட்டர், அன்சால்டட் பட்டர், 2 கப் மைதா, 5 முட்டை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் கிராம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கிரேப் ஜூஸில் ஒரு 2-3 நாள் ஊற வைக்க போகிறோம். யூஸ்வலி இது ஆல்கஹாலில் பண்ணுவாங்க. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஊற வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னா ரம்மில் ஊற வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். 2 நாளைக்கு அப்புறம் நல்லா ஊறிருக்கு. ஸோ நம்ம இப்போ கேரமல் பண்ண போகிறோம். கேரமல் பண்ணுறதுக்கு அரை கப்பு சீனியும் 1/4 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். இது ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் கொதிக்கட்டும். சைடில் கிறிஸ்டலை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் பாயில் பண்ணி, இன்னொரு 1/4 கப்பு பாயில் பண்ணி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 முட்டை, அது நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் அன்சால்டட் பட்டர், அது ரூம் டெம்பரேச்சரில் இல்லை உருகின பட்டர் போட்டுக்கோங்க, 1 கப்பு. அதில் 2 கப்பு பவுடர்ட் சுகர். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி, பட்டை பொடி, கிராம்பு பொடியெலாம் இல்லைன்னா நீங்கள் சுகரை பவுடர் பண்ணும்போது அதுலேயே அதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி அது இதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மைதாவோடு சேர்ந்து பட்டைப்பொடி, ஏலக்காய் தூள், கிராம்புத்தூள், அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு. நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டு இதில்
நம்ம அந்த செஞ்சு வச்ச கேரமல் அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் சேர்ந்து கிரேப் ஜூஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 350 Fahrenheit இல்லை 180 degree Celsiusக்கு. இது எனக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து 85 minutes ஆச்சு. நீங்கள் 70 minutesக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். 70 to 85 minutes ஆகும். ஸோ ஒரு டூத் பீக்கை இன்சர்ட் பண்ணோன்னா க்ளீனாக வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.